என்ன செய்ய போகிறோன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட், அதாவது சக்கரவள்ளி கிழங்கு இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு சின்ன கட்லெட் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தோலை பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துகிட்டு சின்ன ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்டர், இந்த டம்ளரில் ஒரு ஹாஃப் டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஒரு 7 minutes பாயில் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 7 minutes நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பொட்டேட்டோவை நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேஷ் ஆகணும். மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம பிசைஞ்சு கட்லெட் ஷேப்க்கு பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம கட்லெட் ரெடி ஆகிடும். ஓகே, நம்ம மைதா மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணுன்னுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சின்ன பீசஸாக எடுத்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ, இல்லை ஒரு ரவுண்ட் ஷேப் வேணும், இல்லை ஒரு ஸ்கொயர் ஷேப் வேணும்னா அந்த ஷேப்பில் நம்ம இந்த தட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேப்ஸ் ரெடி. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். தவா நல்லா ஹீட் ஆனதும் குக்கிங் ஆயில், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போதும். ஃபுல் ஆயிலில் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு பொன்னிறம் வந்தால் போதும். எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஆயில் போட்டோம் அப்படின்னீங்கன்னா இது ஒரு ஜங்க் ஃபுட் ஆகிடும், ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்காது. ஓகே, ஒரு 1 or 2 minutes போதும். இப்போ 1 minutes ஆகிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இது இருக்கு இல்லையா, இந்த கலர் வந்தால் போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. ஒரு 1 minutes இது முடிஞ்சிச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுப்போம் இல்லையா, லஞ்சை யூஸ் பண்ண முடியாது, லஞ்சுக்கு முன்னாடி நமக்கு இன்டர்வல் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் டைம், வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோதான், ரெடி. பாய் பாய். நம்ம ஸ்நாக்ஸை தாஹிர் பாப்பா லைக் பண்ணுறாரான்னு பார்க்கலாம். ஒரு கடி கடிச்சிட்டாரு. வில் see the result. இன்னும் மூஞ்சி பல கோணலுக்கு போகுது. என்ன சொல்லவா, பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. 2வது கடி கடிச்சிட்டா, கீழே போட்டுட்டானே. ஓகே, தாஹிரு லைக் பண்ணுறாரு. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பல்லு இருக்க குழந்தைகிட்ட முழுசாக கொடுத்துருங்க, பல்லு இல்லாத குழந்தைகிட்ட பிச்சு பிச்சு கொடுத்துருங்க, அதுவே எடுத்து சாப்பிட்ரும்.